بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال أيضا: قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى إلى آخر الآية. عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: والذي نفسي بيده لا يبغضنا أهل البيت أحدا إلا أدخله النار، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய கிளையாளர்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஊன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷேக்மார்கள், இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான மோமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமிக்க ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறும், எந்த கர்மங்களை விட்டு விலகி நடக்குமாறு, ஒதுங்கிக் கொள்ளுமாறு, தவிர்ந்து கொள்ளுமாறு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களும் தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த கர்மங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவன் படைத்த படைப்புகளில் மிகவும் கண்ணியத்துக்குரிய படைப்பாகவும் சங்கைக்குரிய படைப்பாகவும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் தன்னுடைய நாட்டத்தை வைத்திருந்தானோ அதற்கு தக்கவாறு மேலான உயர்ந்த ஒரு படைப்பை படைத்தான் என்று சொன்னால் அது எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான். எந்த அளவு இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சிறப்பித்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரையிலும் இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களுக்கும் உலகத்திலேயே யாருக்கும் கொடுக்காத சிறப்பையும் அந்தத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முழு உடம்புக்கும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து வைத்திருக்கின்றான். அவர்களுடைய ஒரு முபாரக்கான முடியாக இருந்தாலும், அவர்களுடைய வியர்வையாக இருந்தாலும், அவர்களுடைய இரத்தமாக இருந்தாலும், அவர்கள் வெளிச்செல்லக்கூடிய அசுத்தமான, நம்மிலிருந்து வெளியாகக்கூடிய அசுத்தமான வகைகளாக இருந்தாலும், இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கென்று தனிப்பெரும் சிறப்புகளை வைத்திருக்கின்றான். இப்படி இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை சிறப்புகளையும் வைத்தது மாத்திரமல்லாமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்து சமுதாயம் என்று எமக்கொரு பெருமையை தந்து, உலகத்திலேயே எந்த சமுதாயத்தை விடவும் எந்த சமுதாயத்தையும் உயர்த்திடாத அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தான எம்மை உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஹைரு உம்மத் என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வர்ணித்து காட்டுகின்றான். சுவர்க்கத்துக்கு செல்வதாக இருந்தாலும்
எல்லா உம்மத்தார்களை விடவும் முந்திச் செல்லக்கூடியவர்கள் என்னுடைய உம்மத்து என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் எல்லா வகையிலும் சிறப்பித்து வைத்த இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்த வேண்டும், அன்னவர்களை தான் பார்க்க வேண்டும், நேரடியாக சந்திக்க வேண்டும் என்பது இறைவனுடையதும் ஆசை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடையதும் ஆசை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது சொல்லிக் காட்டுவார்கள், அல் ஃபக்ரு ஃபக்ரி, ஏழ்மைதான் எனது பெருமை என்று எல்லோரும் சொல்லுவார்கள். எந்த ஏழ்மைத்தனத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்பதை சூஃபியாக்கள் விளக்கம் தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன ஃபக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழ்மைத்தன்மை எந்த விஷயத்தில் என்று சொன்னால், இறைவனை அடைகின்ற விஷயத்தில், இறைவனை நேரடியாக பார்க்கின்ற விஷயத்தில் சொன்ன ஃபக்ர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆசை இறைவனை அடைவது. எப்பொழுது இறைவனை அடைவதோ, இறைவனை நேரடியாக சந்திக்க கிடைக்கின்றதோ அன்றுதான் தன்னுடைய பெருமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். இல்லை என்று சொன்னால், ஃபக்ர் என்பதற்கு ஏழ்மைதான் எனது பெருமை என்று சொல்வதாக இருந்தால், அந்த ஏழ்மைத்தனத்தை விட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யா அல்லாஹ், என்னை குஃப்ரை விட்டும், இணை வைப்பதை விட்டும், ஃபக்ர் என்று சொல்லக்கூடிய ஏழ்மைத்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே துஆ கேட்டிருக்கின்றார்கள். எனவே ஃபக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த அல் ஃபக்ரு ஃபக்ரி என்று சொல்லக்கூடியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கேட்டது இறைவனை அடைவதனுடைய ஏழ்மைத்தன்மையை தான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஆசை இறைவனை சென்றடைய வேண்டும், இறைவனை நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு இறைவன் உயர்த்தினான். ஒரு மனிதனுடன் இறைவன் பேசினானேயானால் அந்த மனிதருடைய அந்தஸ்து எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வைத்து இறைவன் பேசுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்தினான். எந்த அளவு உயர்த்தினான் என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடன் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றார்கள். மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து மீண்டும் உயர்த்தினான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா. எந்த அளவு? 7 வானங்களையும் கடந்து சென்றார்கள். 7 வானங்களையும் கடந்து சென்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அந்தஸ்து இதைவிடவும் மேலாக இருந்தது. அதைவிடவும் மேலாக சென்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டினார்கள். அந்த இடத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் ஒரு அடி நான் எடுத்து வைத்தேனானால் நான் கருகி சாம்பலாகி விடுவேன். இந்த இடத்திலிருந்து நீங்கள் தான் செல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் பணித்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் பாவங்களே செய்திடாத படைப்பு மலக்குமார்கள், அந்த மலக்குமார்களுக்கும் தலைவராக திகழ்கின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுக்கு வர முடியாத இடத்துக்கு இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தினான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்தஸ்தும் உயர்வையும் இறைவன் எந்த அளவு வைத்திருக்கின்றான் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உயர்த்திய இடம் இறைவனுடைய இடமா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இடம் கிடையாது.
அல்லாஹ்வுக்கு காலம் கிடையாது, அல்லாஹ் இருப்பதற்குரிய ஒரு ஸ்தானம் கிடையாது, இறைவனுக்கு உருவம் கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பெருமானாரை ஏன் இறைவன் உயர்த்தினான்? அவர்களுடைய அந்தஸ்து இந்த அளவு உயர்ந்து இருக்கின்றது என்பதை காண்பிப்பதற்காக வென்று இறைவன் உயர்த்திக் கொண்டே சென்று மலக்குமார்களினாலும் வர முடியாத இடத்துக்கு உயர்த்தி வைத்தானே. இந்த உயர்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு கொடுத்த இறைவன், இதற்குத்தான் நாம் மிஅராஜ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த மிஅராஜுடைய பயணத்துக்கு முன்பாக இஸ்ரா என்று சொல்லக்கூடிய பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணம் எது? அவர்கள் மேற்கொண்ட அந்த முதல் பயணம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் இறைவன் வழிநடாத்தினான். அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் வழிநடாத்துவதை பற்றி குர்ஆனிலே இறைவன் சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா, சுப்ஹான என்ற வார்த்தையை கொண்டு இறைவன் தொடங்குகின்றான். ஏன் இந்த சுப்ஹான என்ற வார்த்தையை கொண்டு தொடங்குகின்றான் என்று சொன்னால், இறைவன் நாமும் தான் ஏதாவது அதிசயமான ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது, உலகத்தில் நடக்க முடியாத ஒரு கர்மத்தை நாங்கள் கண்டால் உடனே சுப்ஹானல்லாஹ் என்கின்றோம். அதே போன்று இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற இந்த சம்பவம், எப்பொழுது சொல்லப் போகின்ற விடயம் உலகத்தில் யாருக்கும் நிகழ்ந்திடாதவை, உலக மக்களினால் ஜீரணிக்க முடியாதவை. அதனால் இறைவன் சொல்லுகின்றான் தொடக்கத்திலேயே சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா, என்னுடைய அடியாரை நான் இராவலி நடாத்தினேன் என்ற விஷயத்தை இறைவன் சொல்லும் பொழுது பெருமானாரை பார்த்து அபது என்று அடுத்ததாக உபயோகிக்கின்றான். அபது என்று ஏன் இறைவன் உபயோகிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு எத்தனையோ பேர் நாமங்கள் இருக்கின்றது. ஆனால் இறைவன் உபயோகிக்கும் பொழுது அபது என்ற வார்த்தையை கொண்டு உபயோகிப்பதற்குரிய காரணம் இருக்கின்றது. பல காரணங்களை தஃசீர்களிலே சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள். ஒரு சிலதை மட்டும் சொல்லிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு இறைவன் தன்னை அடியார் என்று சொல்வதை பெருமானார் விரும்பினார்கள். அல்லாஹுடைய அடிமை நான் என்று சொல்வதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், ரசூல் என்று சொன்னால், ரசூல் என்று சொல்லும் பொழுது தூதுவர் என்று கருத்து வருகின்றது. தூதுவர் எங்கிருந்து எங்கே வருகின்றார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலிருந்து அடியார்களின் பக்கம் நெருங்குகின்றார், அல்லாஹ்விடத்திலிருந்து தூரமாகி விடுகின்றார். ஆனால் அபது என்று சொன்னால் அப்படி கிடையாது. அடிமை என்று தன்னுடைய அடியார் என்று இறைவன் சொல்லும் பொழுது தன் பக்கம் தாம் பெருமானாரை இணைத்துக் கொள்கின்றான். தன் பக்கம் இணைத்துக் கொள்வதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த அபது என்ற வார்த்தையை விரும்பி இருந்தார்கள். இது ஒரு காரணமாக சொல்லி காட்டப்படுகின்றது. இன்னும் சொன்னார்கள், இன்னும் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், அபது என்ற வார்த்தையை இந்த இடத்தில் இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதின் காரணமாக இன்றைய நவீனவாதிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்தையும் விமர்சித்து வருகின்றார்கள். அது கனவில் சென்றார்கள் என்று ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள். அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சிந்தனையில் சென்றார்கள் என்று ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள். இப்படி எத்தனையோ பேர் என்னென்ன விடயங்களை எல்லாம் சொல்லி வருகின்றார்களோ அத்தனைக்கும் மாற்றமாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அபது என்ற வார்த்தையை போட்டதன் மூலமாக, அந்த இடத்தில் குறிப்பிட்டதின் காரணமாக, அடியார் என்று சொன்னதின் காரணமாக கனவிலும் அல்ல நனவிலும் அல்ல, அவர்கள் சென்றது உடம்போடு சென்றிருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், அபது அடியார் என்று சொல்லும் பொழுது ரூஹுக்கு தனியாக சொல்வது கிடையாது, கனவிலே சென்றதற்கு கிடையாது. எதற்கு சொல்லப்படுகின்றது? முழு உடம்புக்கும் தான் அடியார் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகின்றது. எனவேதான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அபது என்று சொன்ன காரணத்தினால் முழு உடம்பையும் குறிக்கின்றது என்பது பொருள்படுகின்றது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் முழு உடம்போடும் மிஅராஜுடைய பயணத்தை இஸ்ராவையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான்
மிகவும் தெரியப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கடுத்ததாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. எங்கிருந்து எங்கே இறைவன் அழைத்து சென்றான்? மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாஹுடைய இடத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அழைத்து சென்றான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றியும் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்டது? அல்லது பாரக்னா ஹவுலஹு, அல்லது பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ உள்ள இடங்களை நாங்கள் பரக்கத்து செய்திருக்கின்றோம் என்று இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையிலே சொல்லுகின்றான். ஏன் பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று இறைவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அதற்கும் தஃசீர்களிலே விளக்கம் போடப்பட்டிருக்கின்றது. பல விளக்கங்கள் இருந்தாலும் அதில் மிக குறிப்பிட்ட முக்கியமான விளக்கத்தை சொல்லித் தருகின்றேன். இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா பாரக்னா ஹவுலஹு என்று சொன்ன காரணம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ உள்ள இடங்களில் நபிமார்களுடைய தியாரங்கள், நபிமார்களுடைய தர்காக்கள் இடம்பெற்று இருக்கின்றது. அதனால்தான் அத்தனை இடத்தையும் இறைவன் குறிப்பிடும் பொழுது பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றிவற்ற இடங்களை இறைவன் பரக்கத்து செய்திருக்கின்றான் என்று இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லி காட்டுகின்றான். இப்படியெல்லாம் உயர்த்தி உயர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கென்ற இறைவன் கொடுத்த தனிப்பெரும் சிறப்புகளில் மிக உயர்ந்த அந்தஸ்து, மிக உயர்வான ஒரு இடம், மிக மரியாதையாக இறைவன் நடத்திய இடம் இந்த மிஅராஜுடைய சம்பவம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று தனிப்பட்ட சிறப்புகள் பல இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சிறப்புகளிலும் அவர்களுடைய உதிரத்துக்கு என்று, இரத்தத்துக்கு என்று தனிப்பெரும் சிறப்பு இருக்கின்றது. யாராவது அந்த இரத்தத்தை குடித்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய இரத்தத்தை யாருடைய உடம்பிலாவது கலக்கப்பட்டால் அந்த உடம்பை நரகம் உண்ணுவது ஹராமாக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை தன்னுடைய முதுகிலே இருந்து இரத்தம் குத்தி எடுக்கின்றார்கள். இரத்தம் குத்தி எடுத்துவிட்டு அந்த இரத்தத்தை அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கொடுக்கின்றார்கள். ஏ அப்துல்லாஹே, நீங்கள் இந்த இரத்தத்தை யாரும் காணாத இடத்தில் புதைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த கர்மத்தை கேட்டு அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் எடுத்து சென்று விட்டு அதை அப்படியே குடித்து விடுகின்றார்கள். அந்த இரத்தத்தை குடித்து விடுகின்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே வருகின்றார்கள். வந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கேட்கின்றார்கள், எங்கே என்னுடைய இரத்தம்? யாரும் காணாத இடத்தில் புதைத்து விட்டீர்கள் என்று கேட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், யாருமே பார்க்காத இடத்தில் நான் புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். எங்கே புதைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்களுடைய அந்த இரத்தத்தை நான் யாரும் காணாத இடத்தில் புதைத்தது என்னுடைய வயிறுக்குள் தான். ஏனென்றால் நான் உங்களுடைய இரத்தத்தை குடித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இரத்தம் யாருடைய உடம்பிலே கலந்து விட்டதோ அந்த உடம்பை நரகம் உண்ணுவதற்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மாத்திரமா, உஹது யுத்தத்தின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு சிறு காயம் முகத்திலே ஏற்பட்டு விடுகின்றது. அந்த காயத்தில் ஈட்டிக்கம்பு அவர்களுடைய முகத்திலே இருந்து இருக்கும் பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை பற்களினால் கடித்து இழுக்கின்றார்கள். இழுக்கும் பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பல்லும் உடைந்து விடுகின்றது. அப்பொழுது அந்த குத்தப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் வழிந்தோடிக்கொண்டு இருந்தது. இரத்தம் வழிந்தோடிக்கொண்டு இருப்பதை பார்த்த மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த புனிதமான இரத்தத்தை தன்னுடைய நாவினால் சுவை
சுவைத்து குடித்தார்கள். அதை நக்கி பெருமானார் முகத்திலிருந்து அந்த இரத்தத்தை குடித்தார்கள். மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தம் யாருடைய உடம்புக்கு சென்று விடுகின்றதோ அந்த உடம்பை நரகம் உண்ணுவதற்கு ஹராம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள். யாருடைய இரத்தத்துக்கும் இல்லாத மதிப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உதிரத்துக்கு தான் இருக்கின்றது, அன்னவருடைய இரத்தத்துக்கு இருக்கின்றது. அந்த இரத்தம் எங்கே சென்றது தெரியுமா? தன்னுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உடம்பிலே ஓடிக்கொண்டு இருந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரத்தம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பிலே ஓடிக்கொண்டிருந்த இரத்தம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உடம்பில் ஓடிக்கொண்டு இருந்தது. அதற்கு பின்னால் அவர்களுடைய பிள்ளைகளுடைய உடம்பிலே ஓடியது. அந்த பிள்ளைகளில் மிக முக்கியமானவர்கள் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்களுடைய உடம்பிலும் ஓடிக்கொண்டிருந்த இரத்தம் எந்த இரத்தத்துக்கு எப்படியெல்லாம் யாருடைய உடம்பில் கலந்தால் நரகம் உண்ணுவது ஹராம் என்று சொல்லப்பட்டதோ அந்த இரத்தம் இப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்பிலையும் ஓடிக்கொண்டு இருந்தது. அதில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்பில் இருந்த இரத்தம் அடுத்ததாக இமாம் ஜைனுல் ஆப்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்புக்கு அந்த இரத்தம் மாறியது. அந்த இரத்தம் ஜைனுல் ஆப்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்பிலே ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அவர்களுடைய உடம்பிலிருந்து யாருக்கு மாறியது தெரியுமா? இமாம் முஹம்மது அல் பாக்கிர் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்புக்கு அந்த புனிதமான இரத்தம், அந்த புனிதமான உதிரம் மாறிக்கொண்டே வந்தது. அதற்கு அடுத்ததாக ஐந்தாவதாக வரக்கூடியது அந்த புனிதமான இரத்தம் யாருடைய உடம்பிலே ஓடியது என்று சொன்னால் இன்று நாம் ஞாபகம் செய்யக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்பிலே ஓடிக்கொண்டு இருப்பது. எந்த இரத்தத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்களோ நரகம் தின்னாத இந்த உடம்பு யாருடைய, என்னுடைய இரத்தம் யாருடைய உடம்பிலே கலந்தால் நரகம் தின்னாது என்று பெருமானார் சொன்னார்களோ அந்த இரத்தம் தன் வழியாகவே வந்து இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்பிலே தான் இருந்து கொண்டிருந்தது. இப்படியே பரம்பரையாக வந்து கொண்டு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புனிதமான இரத்தம் இன்றும் கூட எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய சாதாத்துமார்கள், சில இடங்களில் சாதாத் என்று சொல்வார்கள், செய்துமார்கள் என்பார்கள், இன்னும் சில இடங்களில் தங்கள்மார்கள் என்று சொல்வார்கள். இப்படி எத்தனையோ பெயர் கொண்டு அழைக்கக்கூடிய மௌலானாமார் என்று சொல்வார்கள். இப்படி பல பெயர்களை கொண்டு அழைக்கக்கூடியவர்களுடைய உடம்பில அந்த புனிதமான இரத்தம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதில் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்னவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஐந்தாவதாக அந்த புனிதமான இரத்த வழித்தோன்றலிலே வந்தவர்கள். அவர்களுடைய தாயாருடைய வழி யாருடைய வழி தெரியுமா? அவர்களுடைய தாயாருடைய வழி சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார் வழி அபூபக்கர் நாயகத்துடைய வழி, தந்தை வழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வழி. அதனால் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய பாட்டனார், என்னுடைய தாய் வழி பாட்டனாராக திகழ்ந்த அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுக்கு எப்படி சித்தீக் என்ற பட்டம் கிடைக்கப்பட்டதோ அதே போன்று எனக்கும் சாதிக் என்ற பட்டம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டுதான் கிடைத்திருக்கின்றது. சித்தீக்குல் அக்பர் நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டுதான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்கள் உலகில் வாழுகின்ற பொழுதும் அவர்களுடைய பெயர் ஜாஃபர் மாத்திரம் தான் இருந்தது. பின்னால் தான் சாதிக் என்று அவர்களுக்கு புனை பெயராக வந்து சேர்ந்தது. அவர்களுடைய உண்மையை உணர்ந்த மக்கள் இப்படி சொல்லி அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். இன்னும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய 11வது வயதில் அவர்களுடைய பாட்டனார் ஜைனுல் ஆப்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகி
பயிலுகின்றார்கள், அவர்கள் கல்வி கற்கின்றார்கள், கல்வியில தேர்ச்சி பெறுகின்றார்கள். எந்த அளவு தேர்ச்சி? இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முழு உலகத்திலும் அவர்கள் பெருங்கொண்ட ஃபிக்ஹ் நூல்களை உருவாக்கியவர்கள், மார்க்க சட்ட திட்டங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். அவர்களே தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், நான் செல்வதற்கு முன்னால் என்னிடம் இருக்கக்கூடிய அறிவுகளை படித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? இறைவன் தான் சொல்லச் சொன்னான், வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், என்னிடத்தில் கொடுக்க வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நியாமத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த அடிப்படையிலே இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாமத்து பெருங்கொண்ட அருள்பாக்கியம் மார்க்க சட்ட திட்டங்களை மக்களுக்கு சொல்வது. அதனால் தன்னிடம் இருக்கக்கூடியதை சொன்னார்கள், நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களை சொல்லிக் காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஹிஜ்ரி 83ஆம் ஆண்டு காலங்களில் எல்லாம் வாழ்ந்தவர்கள். அவர்கள் 2 சஹாபாக்களை தன்னுடைய கண்ணினால் கண்டிருக்கின்றார்கள். ரஹபே இமாம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள், ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர்கள் கண்களினால் கண்ட தாபிஈன்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்வதை விட இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபிக்ஹ் சட்ட திட்டங்களை வகுப்பதில் முதலாவது இமாமாக இருந்தவர்கள் அபூ ஹனீஃபா இமாம். இவர்களை பற்றி இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள், ஒவ்வொரு ஃபிக்ஹ் சட்ட கலைஞர்களும் ஒவ்வொரு ஃபிக்ஹ் சட்ட திட்டங்களை வகுக்கக்கூடியவர்களும் இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சொன்ன சட்ட திட்டங்களில் ஏதாவது ஒரு துண்டை, ஏதாவது ஒரு சட்டத்தை, அத்தனை ஃபிக்ஹ் சட்ட திட்டங்களை கோர்வை செய்தவர்களும் அவர்களுடைய சட்டத்திலிருந்து எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள். அப்படிப்பட்ட இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மன்சூர் என்று சொல்லக்கூடிய மன்னருடைய கட்டளை கிணங்க ஒருவருடன் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை சந்திக்க சென்ற பொழுது ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், இவர் யார் தெரியுமா? பகுத்தறிவின் மூலமாக இவர் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். உடனே ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இவர் தான் பகுத்தறிவின் மூலமாக மக்களுக்கு சட்ட திட்டங்களை சொல்லக்கூடிய, ஈராக்கிலே இறக்கக்கூடிய அபூ ஹனீஃபா என்று சொல்லக்கூடியவர் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உடனே ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார்கள். வந்த விஷயம் அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள், மன்னர் மன்சூர் சொன்னார், உங்களை விட பெருங்கொண்ட ஒரு ஃபகீஹ் இந்த வையகத்திலே உதித்து ஜாஃபர் என்று ஒருவர் இருக்கின்றார், அவரை போய் சந்தித்து அவரிடத்தில் விஷயம் இருக்கின்றதா என்று பார்த்து வத்தி வாருங்கள் என்று தான் சொன்னார்கள். ஆனால் அபூ ஹனீஃபா இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து தான் 40 கேள்விகளை கொண்டு வந்திருந்தார்கள். 40 கேள்விகளை ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்க வேண்டும் என்று வந்தார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்று சொன்னால், அந்த கேள்விகளை கேட்பதற்கு முன்பதாகவே அன்தும் தகூலூன கதா வ கதா, ஒரு சட்டத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள். கேட்டுவிட்டால் அதற்கு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்கள்? அன்தும் தகூலூன கதா வ கதா வ அஹ்லுல் மதீனத்தி கதா வ கதா வ நஹ்னு நகூலு கதா வ கதா. நீங்கள் இந்த சட்டத்துக்கு நீங்கள் கேட்ட சட்டம் இருக்கின்றது, இதற்கு நீங்கள் இப்படித்தான் சட்டம் சொல்லுகிறீர்கள், இதற்கு மதீனாவாசிகள் இப்படித்தான் சட்டம் சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்படித்தான் இதற்கு சட்டம் சொல்லுகிறோம் என்று 3 இடத்திலும் இருக்கக்கூடிய சட்டத்தை இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள். எப்படி ஒவ்வொரு நாட்டிலும் மதீனாவாசிகள் இந்த சட்டத்துக்கு இப்படித்தான் விளக்கம் வைத்திருக்கின்றார்கள், நீங்கள் இப்படித்தான் விளக்கம் வைத்திருக்கிறீர்கள், நான் இப்படித்தான் விளக்கம் வைத்திருக்கிறேன் என்று
இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதனால் தான் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலேயே நாம் பார்த்த ஃபகீஹ்களில், நாம் பார்த்த ஃபிக்ஹ் மார்க்க சட்ட வல்லுநர்களில் மிகவும் எனக்கு பிடித்தவரும் உயர்ந்தவரும் மிக மரியாதைக்குரியவரும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். ஏனென்றால் ஒரு மனிதர் தன்னுடைய ஃபிக்ஹ் துறை மார்க்க சட்ட திட்டங்களை மக்களுக்கு சொல்வதாக இருந்தால், அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்தால், எந்தெந்த இமாம்கள் என்னென்ன சட்டங்களை சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை அறிந்தவர்தான். இமாம்களுக்கு இடையில் ஹிலாஃபுகள் வருகின்றதா, அந்த ஹிலாஃபுகளை அறிந்தவர்தான் உண்மையான மார்க்க சட்ட மேதை. அந்த அறிவு இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்தது. இன்னும் சொன்னார்கள், அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, உங்களுக்கு வயது எத்தனை என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அபூ ஹனீஃபா இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், 2 வயது என்று தான் சொன்னார்கள். ஏன் உங்களுக்கு 2 வயதா, இத்தனை பெரிய ஆளாக இருக்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கல்வி பயின்றது 2 வருடங்கள். அந்த 2 வருடங்கள் தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே மிகவும் பிரயோசனத்துக்குரிய நாட்கள் என்று சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களே மாபெரும் ஒரு மார்க்க சட்ட மேதை. அவர்களை விட இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவு தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய இல்மின், அவர்களுடைய அறிவின் மூலமாக எத்தனையோ மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருக்கின்றார்கள். நாஸ்திகர் ஒருவருடன் கப்பலிலே செல்லுகின்றார்கள், ஒரு போட்டிலே செல்லுகின்றார்கள். சென்று கொண்டு இருக்கும் பொழுது இமாம் அபூ ஹனீஃபா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள் அந்த நாஸ்திகரிடத்திலே, நீங்கள் எப்பொழுதாவது இந்த கப்பல் இந்த போட்டிலிருந்து கீழே விழுந்து இருக்கின்றீர்களா, கடலிலே உள்ளே சென்றிருக்கின்றீர்களா என்று கேட்ட பொழுது அந்த நாஸ்திகர் சொல்லுகின்றார், ஆம் நான் சென்றிருக்கின்றேன். அப்படியான நிலைமையில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? எல்லோரும் தாண்டி விட்டார்கள், நான் மாத்திரம் ஒரு துண்டை பிடித்துக் கொண்டு, ஒரு பலகையை பிடித்துக் கொண்டு நான் கரை வந்து சேர்ந்து விட்டேன் என்று சொன்னார்கள். இப்படி சொன்ன பொழுது அந்த நேரத்தில் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் கேட்டார்கள், அந்த கட்டை துண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் எதை எதிர்பார்த்திருப்பீர்கள்? நீங்கள் நினைத்தீர்கள் கப்பல் என்னை கடலிலே காப்பாற்றும் என்று. அந்த கப்பல் உங்களை கைவிட்டு விட்டது. அதற்கு பின்னால் ஒரு கட்டை துண்டு கிடைத்தது, அதன் மூலமாக தத்தளித்துக் கொண்டீர்கள். அந்த கட்டை துண்டு இல்லாவிட்டால் நீங்கள் எதை எதிர்பார்த்திருப்பீர்கள்? யாராவது என்னை காப்பாற்ற மாட்டார்களா என்பதை தான் நான் எதிர்பார்த்திருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கின்றீர்களே, யாராவது என்னை காப்பாற்ற மாட்டீர்களா என்று, அவன் தான் இறைவன் என்று சொன்னார்கள். அவன் தான் இறைவன், அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுவன் தான் இறைவன் என்று சொன்னார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உடனே அந்த நாஸ்திகன் இஸ்லாத்துக்குள் நுழைந்த வரலாறுகள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயத்திலே, அவர்களுடைய வரலாறுகளிலே பதியப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உலக பிரசித்தி பெற்ற அபா யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாபெரும் சூஃபியாக்களில் இருக்கக்கூடிய ஒரு மகான். இவர்கள் என்ன சொன்னார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி? நான் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கண்டிருக்காவிட்டால் இஸ்லாமாகவே ஆகிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் இஸ்லாமாகவே ஆயிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த அளவு பிரயோசனம் மிக்கவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் உலகிலே வாழ்ந்தார்கள், மக்களுக்கு நல்ல போதனைகளை கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்று அவர்களை எல்லாம் தூக்கி பிடித்துக்கிட்டு இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாம் தான் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களையும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கிரந்தங்களிலே எதிர்த்து கூறியிருக்கின்றார்கள். சொன்னார்கள், என்னுடைய தாய் வழி அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய வழி, அவர்களை யாரை எதிர்த்தாலும் அந்த வழி கேடு என்றுதான் சொல்லி வைத்திருக்கின்றார்களே ஒழிய அந்த வழி சரியான வழி என்று ஒரு பொழுதும் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லவில்லை. எனவேதான் அவர்களுக்கு அவர்களுடைய கல்வித்திறனை பார்த்து, அவர்களுடைய மார்க்கத்தினுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்தை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் அவர்களுக்கு திராட்சை பழத்திலே நெஞ்சூட்டப்பட்டு இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்படி கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள், இந்த திராட்சை பழத்திலே நெஞ்சூட்டப்பட்டு இருக்கின்றது என்ற விஷயத்தையும் உணர்ந்து கொள்கிறார்கள். உணர்ந்து கொண்டும் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதிக்கு வந்து விட்டார்கள். இப்படி வந்த நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார்கள்,
மூசல் காதிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொல்கின்றார்கள், மகனே, எல்லா மனிதர்களுடனும் நீ நல்ல முறையில் பழகிக் கொள்ள வேண்டும், இரக்கமானவர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல போதனைகளை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை பகிர்ந்துவிட்டு ஹிஜ்ரி 148வது ஹிஜ்ரி ஆண்டில் ரஜப் மாதம் பிறை 15 இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து செல்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டதற்கு பின்னால் அவர்களை கஃனிட்டது, அவர்கள் செய்த ஹஜ் உம்ரா செய்த அந்த இஹ்ராமினுடைய இஹ்ராத்தை கொண்டு கஃனிடப்பட்டார்கள். இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைப்பாகை கொண்டு தலைப்பாகையில் சூட வைக்கப்பட்டது. ஜன்னத்துல் பகையிலே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது ஜன்னத்துல் பகையிலே தான். அது மாத்திரமல்ல, அவர்கள் இன்றும் கூட உயிருடன் தாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த இடத்தில் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அவர்களை உயிருடன் தாம் வாழ வைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் இறைவன் சொன்னான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா. நீங்கள் உங்களிலிருந்து மரணித்த ஜிஹாதிலே மரணித்தவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னால் பேகை தூக்கி கொண்டு போவருடைய அல்லாஹ்வுடைய பாதை அல்ல, மாறாக மக்களும் காபிர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக வரும் பொழுது அந்த முஸ்லிம்கள் அது அரசாங்கத்துடைய அந்த நாட்டினுடைய உத்தரவோடு ஒரு முஸ்லிமுடைய அரசாங்கம் இருந்தால் தான் இந்த சட்டம். இப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள், வாளை ஏந்தி கொண்டு யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்தத்தில் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களை நீங்கள் மௌத்தானவர்கள் என்று சொல்ல வேண்டாம், என்ன கூட வேண்டாம் என்று இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். ஏனென்றால் பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு நன்றாக கேட்கின்றது, அவர்களுக்கு நன்றாக பார்க்க முடியும், நாம் செய்கின்றவற்றை அறிய முடியும் என்பதை இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஜஸதை உடம்பை எப்படி மண்ணிலே வைக்கப்பட்டால் அந்த மண் அவர்களுடைய உடம்பை உண்ணுவதற்கு ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்லி அன் தாக்குல் அஜ்சாதுல் அன்பியா ஃபனபியுல்லாஹி ஹய்யன் யர்ஸகு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமியிலே வைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய உடலை இந்த பூமிக்கு தின்பது ஹராம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபிமார்களுடைய உடம்பை மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய உடம்பையும் பூமி உண்ணுவதற்கு ஹராம். பல ஹதீஸ்கள், பல குர்ஆன் ஆயத்துக்கள் இருந்தாலும் இன்றைய சமுதாயம் குர்ஆனை நம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு குர்ஆனை சொன்னால் இப்படி வருகின்றதா என்று கேட்கின்றார்கள். ஹதீஸிலே சொன்னால் ஹதீஸில் லயஃப் என்று புறந்தள்ளி விடுகின்றார்கள். ஆனால் எவரோ ஏதோ ஒரு திக்கில் இருந்து முஸ்லிமே இல்லாத ஒரு விஞ்ஞானி சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் தான் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் முஸ்லிம்களுடைய மயத்துக்கள், அதிலும் குறிப்பாக வலிமார்கள், இறைநேசர்கள் யார் யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ கபருக்குள் வைத்த பின் அந்த உடம்பு மண்ணு தின்று அத்தனையும் அழிந்து போகின்றது, ஜியாரங்களிலே தர்காக்களிலே எந்த உடம்பும் பரிபூர்ணமாக இல்லை என்று சொல்லுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் கொடுத்த சாட்டையடி என்ன தெரியுமா? இந்த மாதத்திலும் நடைபெற்றது, 2-3 மாதங்களுக்கு முன்னாலும் நடைபெற்றது. லிபியாவிலே பெருங்கொண்ட தர்காவாக இருந்த, பெருங்கொண்ட ஜியாரமாக இருந்த, எல்லா மக்களும் ஜியாரத்தை செய்து கொண்டிருந்த ஜுஹைர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தர்கா வஹாபிகளினால் உடைக்கப்பட்டது. 2-3 மாதங்களுக்கு முன்னுக்கு நடைபெற்ற விஷயம். அந்த ஜியாரம் உடைக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடைய உடம்பு அந்த மண்ணறையிலே புனிதமாக காக்கப்பட்டு இருந்தது. எல்லா வஹாபிகளும் கண்களினால் பார்த்தார்கள். உங்களுக்கும் பார்க்க முடியும். இன்றைக்கு இணையதளங்கள் இருக்கின்றது. யூடியூபிலே சென்று ஜுஹைர் இப்னு கைஸ் என்று அடித்தால் போதும் அவர்களுடைய புனிதமான அந்த உடம்பு காக்கப்பட்ட விஷயம், அவர்களுடைய உடம்பையும் காட்டுகின்றார்கள், முகத்தையும் காட்டுகின்றார்கள். அது மாத்திரம் கிடையாது, அவர்களுடைய அந்த ஜியாரத்தை தாக்கும் பொழுது, உடைக்கும் பொழுது அவர்களுடைய நெத்தியிலே பட்ட இரத்தம் கசிந்து கொண்டு வந்தது. இரத்தம் கசிந்து கொண்டு வந்த இரத்தத்தை பார்த்தார்கள். 1400 வருடங்களுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்ட ஜுஹைர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா இரத்தம் நெத்தியிலிருந்து கசிந்து வந்தது.
இதை நாங்கள் சொன்னால் நம்புவதில்லை. மாறாக நீங்கள் நம்புகின்ற நவீனவாதிகள் நம்புகின்ற தௌஹீத் ஜமாத்தினர் நம்புகின்ற எந்த விஞ்ஞானிகள் சொன்னால் நம்புவீர்களோ அந்த விஞ்ஞானிகள் ரிசல்ட் கொடுத்திருக்கின்றார்கள். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய குயின் என்று சொல்லக்கூடிய தொல்பொருள் ஆய்விலே அந்த இருத்தத்தையும் கஃன் துணியையும் எடுத்துச் சென்றிருக்கின்றார்கள். எடுத்துச் சென்று ஆய்வு செய்து பார்த்த பொழுது இந்த இரண்டும் 1400 வருடங்களுக்கு முன்புள்ளது என்று அவர்கள் ரிசல்ட் கொடுத்திருக்கின்றார்கள். இணையதளங்களில் உங்களுக்கு பார்த்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமா, இப்பொழுது இந்த மாதத்திலே மே மாதம் 2ஆம் தேதி சிரியாவிலே ஹுஜர் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெருங்கொண்ட இறைநேசர் பெருங்கொண்ட தர்கா சிரியாவிலே இருந்தது. வஹாபிகளினால் உடைக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது. உள்ளே இருந்த அந்த உடம்பை மேலுக்கு எடுக்கப்பட்டது. அவர்களுடைய முழு உடம்பும் 1300 வருடங்கள் பழமை வாழ்ந்த ஒரு உடம்பு அவர்களுடைய உள்ளே இருந்து வெளியே எடுக்கப்பட்டது. யாருக்கு சொல்ல முடியும்? வலிமார்களுடைய இறைநேசர்களுடைய உடம்பை மண் தின்கிறது என்று யாருக்கு சொல்ல முடியும்? யாராலும் சொல்ல முடியாது. குர்ஆன் சொன்னது நம்பவில்லை, ஹதீஸ் சொன்னது நம்பவில்லை. இப்பொழுது நீங்கள் நம்புகின்ற, கண்ணால் பார்க்குகின்ற அத்தனை விஞ்ஞானிகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு நிலை இருக்கின்றது என்பது இப்பொழுது நம்பித்தான் ஆக வேண்டும். எனவேதான் இப்படிப்பட்ட இறைநேச செல்வர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இது பல சிறப்புகள் இருக்கின்றது. என்ன சிறப்புகள்? பெருமானாருடைய குடும்பத்தில் வந்தவர்கள். அது மாத்திரமல்ல, இறை நேசராகவும் இருக்கின்றார்கள், சட்ட மேதையாகவும் இருக்கின்றார்கள். பெருமானார் சொன்னார்கள் இல்லவா, என்னுடைய குடும்பத்தை யார் பகைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நரகத்துக்குத்தான் நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்ததரக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் வந்த இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே, இந்த மாதத்திலே நாம் இருந்திருக்கின்றோம். அவர்களை நினைவுபடுத்த வேண்டும், அவர்களுடைய மௌலிது ஷரீஃப்களை ஓத வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் மாறுவோம். பெருமானார் சொன்னார்கள், இந்த திக்ர் ஸாலிஹீன தன்ஸிலுர் ரஹ்மா, இந்த சாலிஹீன்களை நினைவு கூறக்கூடிய இடங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கின்றது. நபிமார்களை நினைவு கூறினால் நீங்கள் செய்த பாவங்களுக்கு கஃபாரா தெண்ட குத்தமாக சென்று விடுகின்றது. வலிமார்களை நினைவு கூறுங்கள், உங்களுக்கு மேலும் மேலும் அல்லாஹ் ரஹ்மத் செய்கின்றான். எனவே அந்த நாயகம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நினைவு கூறி நல்லர் பெற்ற பாக்கியமானவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இறைநேசர் வலிமார்களை எல்லாம் கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ரூஹுகளை பிரிவதற்கு முன்னால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய மௌத்துக்களை நல்ல மௌத்துக்களாக ஆகிவிடுவாயாக. நாட்டிலே சமாதானத்தை தந்தருள்வாயாக. ரஹ்மானே, எங்களுடைய உடம்புகளை அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போன்றும் நபிமார்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் போன்ற எங்களுடைய உடம்புகளையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காட்சியை கண்களிலே கண்டவாறு நாவிலே கலிமாவோடு ரஹ்மானே எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றி விடுவாயாக. நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலடியின் கீழ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அவர்களுடைய புனிதமான ரவுலாவுக்கு அருகாமையால் யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அங்கேயே அடங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه وسلم اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وباس مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا له يوم القيامة إنك لا تخلف الميعاد وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين. الصلاة سنة الجمعة رحمكم الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. يا معشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت ثابت يوم الجمعة أنصت والإمام يخطب فقد دعوت وأنصتوا رحمكم الله. يغفر الله لنا ولكم عن جميع المؤمنين والمسلمين أجمعين واستغفروا إنه هو الغفور الرحيم. الله تعالى من நல்லடியார்களே, அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் தஆலாவின் தூதராக அவதரித்த கண்மணி நாயகம் முஹம்மது நபி முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டும் இமாம்களான புகார் முஸ்லிமில் ரிவாயத் செய்துள்ளார்கள். சங்கைக்குரிய இமாம் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்யும் சந்தர்ப்பத்தில் யாரால் பேசும் பொழுது மற்றவர் வாய் மூடியது என்று சொன்னாலும் கூட குத்பாய் முழு பலனையும் இழந்தராவார். எனவே நாம் வாய் மூடி கால் சாத்து குத்பா பிரசங்கத்தை செய்மடித்து அல்லாஹ் தஆலாவின் அல்லை பெற்றுக் கொள்வோமாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا
نارا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. أما بعد فيا عباد الله إني أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفره إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا نبينا مولانا محمد. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله إن الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة بقدسه تكريما فقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار أرضان الإمامين عن الأرضان الخلفاء الراشدين المهديين ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن الخليفة المهراب أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن من استحب منهم ملائكة الرحمن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن أسد الله الغالب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن ستة الباقين من العشرة المبشرة وعن سبتين الشهيدين الفاضلين متفضلين سيد الشباب أهل الجنة سيدنا الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن الزهراء البتول فاطمة بنت سيدنا رسول الله صلى الله عليه وسلم أرضان الإمامين المطهرين الأجناس من أبيك حمزة والعباس رضي الله تعالى عنهما وعن الشيخنا قطب الرباني والغوث السمداني شيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره الذي وعن الشيخنا قطب السيلان غوث السرنديب شيخ عثمان ولي الله رضي الله تعالى عنه وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العلي الجليل الجبار يذكركم يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آله وصحبه عدد ما في الله صلاة دائمة